الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فانكحوا ما طاب لكم من نساء. باب فضل النفقة على أهلي وقوله يسألونك ماذا ينفقون قل العفو إلى قوله في الدنيا والآخرة. وقال نبينا صلى الله عليه وسلم: النكاح من سنة فمن رغب عن سنتي فليس مني. وقال حدثنا آدم بن أبي إياس قال فقال عن النبي صلى الله عليه وسلم قال: إذا أنفق المسلم نفقة على أهله وهو يحتسبها كانت له صدقة. மாபெரும் வல்லோனே, மோனப் பெருவழியின் முத்துமணி சுடரே, மோகன பேரிறைவா, ஆடும் மலர்கொடியின் ஓடும் உயிரினத்தின் பாடும் பரம்பொருளே, பஞ்சுமல காட்டின் பரிமள பூவிதனில் கொஞ்சும் மழலையரின் நெஞ்சில் நிறைந்தோனே, உன்னருளை வேண்டுகிறோம். உனது ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான வாக்கியங்களை ஒவ்வொரு நாளும் தொடராக ஓதி ஒரு சில வார்த்தைகளுக்கு மட்டும் தமிழில் விரிவுரை செய்யலாம் என்று நாடுகிறேன். दोस्तों, बुजुर्गों, भाइयों, दुनिया आखिरत का कामयाबी अल्लाह दीन में रखा है. दीन अपना ज़िंदगी में आने के लिए, अपना माँ बाप का ज़िंदगी में आने के लिए, अपना बीवी बच्चों का ज़िंदगी में आने के लिए, अपना बहन भाई का ज़िंदगी में आने के लिए, अपना पड़ोसियों का ज़िंदगी में आने के लिए, पूरा दुनिया का इंसान की दीन मिलने के लिए क्या शर्त है? दीन की मेहनत शर्त है. दीन की मेहनत के बारे में आज अभी ये मजलिस, ये मजमा दीन की असली दावत है, असली मजमा है, असली दावत है. इसमें हम लोगों को अल्लाह मिला दिया. अल्हम्दुलिल्लाह. சங்கையான சிறப்பான இந்த மஜ்லிஸுக்கு பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அல்லாமா ஷேகுல் ஜாமியா நஜ்முல் மில்லா அரசு காதி அவர்களே, உலமாயே கிராம்களே, துலபாயே கிராம்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வெளியில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பு சிறார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு 5 இடத்தில் 3வது இடத்தை உரிமையாக வாழ்ந்து கொள்ள தந்திருக்கக்கூடிய இந்த துன்யா, இந்த துன்யா பகா இல்லை, ஃபனா. ஃபனாவில் வாழக்கூடிய நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் இருப்போமா இருக்க மாட்டோமோ என்பது தெரியாத ஒரு ஃபனா. இந்த நிலையில் நமக்கு அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான ஒரு பொன்மொழியை,
ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள். அல் கையுசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பாதல் மௌத் வல் ஆஜில் மன் அத்வ நஃப்ஸஹு ஹவாஹா ஃபதமன்னா அலல்லாஹ். மனிதர்கள்ல புத்திசாலினா யார்? அறிவாளிண்டா யார்? விபரமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவங்க யாரு என்று கேள்வி கேட்டு சொல்றாங்க. மந்தான நஃப்ஸஹு நஃப்ஸஹு. எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய மனசில் எண்ணக்கூடிய எண்ணத்தை எண்ணும் போதே உடனே சிந்திக்க ஆரம்பிக்கணும். எண்ணக்கூடிய இந்த எண்ணம் மௌத்து வந்து விட்டால் பின்னால் பிரயோஜனமா இல்லையா? பிரயோஜனம் உள்ள எண்ணமாக எண்ணினால் அல்ஹம்துலில்லாஹ், அதுதான் அறிவாளி. பிரயோஜனம் தரக்கூடிய எண்ணத்தை எண்ணினால் அவர் தான் புத்திசாலி. பிரயோஜனமான நினைப்புகளை நினைத்து கொண்டிருந்தால் அவர்கள் தான் விவரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அன்பானவர்களே, அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய இந்த மஜ்லிஸ், அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய இந்த மஜ்லிஸ், நம்முடைய அறிவு மிக குறைவு. எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் நாம் கற்றிருக்கக்கூடிய அறிவெல்லாம் குறைவு, மிக மிக குறைவு. ஆனால் குறைவான ஒன்றை வைத்துதான் அல்லாஹ் நிறைவு செய்கின்றான், உயர்வை ஏற்படுத்துகின்றான். தாழ்ந்த மனிதனை வைத்து எல்லோத்துக்குமாக வெற்றியை தருகின்றான், வாழ்வை தருகின்றான். இந்த அடிப்படையிலே அன்பானவர்களே, இப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்வதற்காக, சரி செய்வதற்காக வேண்டி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகிலேயே உயர்ந்த வார்த்தை, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தை, உலகிலேயே உயர்ந்த வார்த்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தை. அவன் தன்னுடைய வார்த்தையை வஹீயின் மூலமாக ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஹீயை கொண்டு வருகிறார்கள். அந்த வஹீயை ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திலே உயிருடைய வஹீயை இறக்குகின்றார்கள். உயிருள்ள வஹீ. வஹீல ரெண்டு இருக்குங்க. இப்போ நம்ம குர்ஆன் இருக்கு, இந்த வஹீ இருக்குதே உயிர் இல்லாதது. ஆனால் உயிர் இல்லாத குர்ஆனாக இருந்தாலும் அதுக்கு உள்ளாலே இருக்கக்கூடிய உச்சரிப்புகளிலே உயிர் இருக்கிறது. எழுத்திலே உயிர் இல்லை, அந்த உச்சரிப்பிலே உயிர் இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே இருக்கும்போது நபி கொஞ்சம் அதை யாவப்படுத்திக்கலாம் என்று நாக்கு அசைக்கிறாங்க. லா துஹர்ரிக் லிசானக்குங்கிறாங்க. நான் வசிக்காத, நான் இறக்குற ஃபுல்லாக உள்ளத்தில் என்னாயிடும், பூர்த்தியாக அவனுக்கு விளங்கிடும். அதுக்கு பிறகு உன் வேலையை செஞ்சுக்க இது எல்லாம் என்ன செய்யறான், நபிக்கு உத்தரவிட்டுறான். நபிக்கு பூர்ணமாக குர்ஆன் கிடச்சி போச்சு. ஒரே மாதிரியாக குடிக்கல. மக்காவில் 10 வருஷம், மதீனாவில் 10 வருஷம், ஆக 20 வருஷத்தில் அல்லாஹ் குர்ஆனை முழுமையாக நபியுடைய உள்ளத்திலே இறக்கிவிட்டு அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும். அன்பானவர்களே, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அந்த வஹீயை பெற்ற உடனே அவங்க என்ன செய்யல, ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க தெரியுமா, கௌலன் ஃபஅலன் தக்ரீரா, சொல்லவும் செய்தார்கள். அந்த சொல்லிலே என்ன அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அவர்களே செய்தார்கள். பிறகு தக்ரீரா, சஹாபாக்களை தயார் செய்து அவர்களுக்கு என்னங்க அங்கீகாரத்தை கொடுத்தார்கள். அவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரம்தான் கியாம நாள் வரக்கூடிய நம்மள் வரையிலும் இந்த தீனுடைய வேலையை செய்வதற்குண்டான அங்கீகாரம் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு கிடைத்தது. இதற்கு முன்னால் உண்டான எந்த நபிக்கும், எந்த நபியுடைய உம்மத்துக்கும் அவர்களுடைய தீனை சொல்வதற்கு அனுமதி இல்லை, உத்தரவு இல்லை. ஆக அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பை, செழிப்பை, உயர்வை வழங்க வேண்டுமானால் வெளிப்படை என்று ஒன்று இருக்கிறது, அந்தரங்கம் என்று ஒன்று இருக்கிறது. வெளிப்படையிலே நாம் சரி செய்து விடலாம், அந்தரங்கத்திலே நாம் சரி செய்ய முடியாது. நம்மை சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் தான் நம்மை சரி செய்ய முடியும். இன்ன அக்ரமுக்கும் இந்தல்லாஹ் அத்தகாக்கும். இப்படி சொல்றாங்க,
ரஅசுல் ஹிக்மத்தி மகாபத்துல்லா. ஒரு மனிதர் நுண்ணறிவா பேசுறாரு, உயர்வா பேசுறாரு, சிறப்பா பேசுறாரு, தெளிவா பேசுறாரு, அவர் வார்த்தையில ரொம்ப ஈர்ப்பு சக்தி இருக்கிறது, அதிலே இல்லை ஈர்ப்பு. ரஅசுல் ஹிக்மத்தி மகாபத்துல்லா. அவர் பேசக்கூடிய பேச்சிலே, அவர் பார்க்கக்கூடிய பார்வையிலே, அவர் நினைக்கக்கூடிய நினைப்பிலே அல்லாஹ் அவர் என்ன செய்ய கொண்டோம், உள்வாங்க வேண்டும். எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வை உள்ளத்திலே இருத்தி கொண்டானோ பிறகு அல்லாஹ் செயல்படுகிறான். நம்ம ஹதீஸ் படிக்கிறோம், நாவால பேசுறது, கண்ணால பார்க்கறது, கையால் செய்வதெல்லாம் நானாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை தீனாக இருக்க வேண்டும், வீணாக இருக்கக்கூடாது. இதற்கு நேற்று நான் சென்னைக்கு சென்றிருந்தோம். அங்கு உலமாக்கள் துலபாக்களுக்காக வேண்டி ஒரு உபன்யாசம் நடந்தது. அதில் முக்கியமான ஒரு 4 விஷயத்தை சொன்னார்கள். உலமாக்களுக்கு குசூசியாக, துலபாக்களுக்கு குசூசியாக. ஒன்று என்ன? அகீதா. அகீதா தேவை. அந்த அகீதாவுக்கு பின்னால 2வது இல்மு, 3வது அமலு, 4வது நீயா. இன்னமல் அமாலு பின்னியா இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹ் வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலத் துன்யா யுஸீபுஹா அவ் இம்ராஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. அன்பானவர்களே, வாழ்க்கை சொற்பம். அத்துன்யா சா லைஸ பிஹா ராஹா. நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் என்று நினைக்க வேண்டாம். நிம்மதி நம் கையில் இல்லை, நிம்மதி கொடுப்பவன் அவன் கையிலே. ஆனால் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும்போது, தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், உதடு அசைகின்றன. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய காதை வைத்து கேட்கின்றார்கள். அந்த இடத்துல வரக்கூடிய வாசகம் அல்லாஹ் மாஃபிர்லி, அல்லாஹ் மாஃபிர்லி, அல்லாஹ் மாஃபிர்லி. தூங்குறாங்க, நல்லா குரட்டு விட்டு தூங்குறாங்க, வாய் அசையுது. என்ன செய்துன்னு காதில் வாங்குறாங்க, அல்லாஹ் மாஃபிர்லி. இந்த இஸ்திக்ஃபார் இருக்கிறதே ஒரு மனிதன் தன்னை சரிப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னை அல்லாஹ்வுடைய அருளை அடைந்து கொள்வதற்காக. அல்லாஹ் மஃபிர்லி யார் சொல்லுது? சர்தாரே ஆலம், சையீதுல் கவுனைன், சர்க்காரே மதீனா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனி டைம் அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்கள். மன்னிப்பு என்பது ஒரு மனிதன் ஒவ்வொரு காலை எடுத்து வைக்கும் போது கூட அல்லாஹ்வுடைய நினைவு. அவன் இல்லாமல் என் கால் அசைவதில்லை, அவன் இல்லாமல் நான் பார்ப்பதில்லை, அவன் சொல்லாமல் அவன் செய்யாமல் நான் செய்யவில்லை, எல்லாம் அவன் தான் செய்கின்றான். ஆனால் நம்மை பார்த்து சொல்லுகின்றான். ஹதீஸ் குர்சியில் ஒன்று இருக்குது. அல்லாஹ் சொல்றான், நீ நான் நினைச்சு எதையும் நல்லதை பேச முடியாது, நீ நான் நினைத்து எதையும் நீ கெட்டது செய்ய முடியாது. அப்படி சொன்னோடனே மனுஷன் பகுத்தறிவு தானே, எல்லாம் தான் நல்லா தான் செய்கிறான். என்ன ஓத வச்சிருக்கலாம், அவனை தொழில் அலைய விட்டுருக்கான், என்ன தொழில் வச்சிருக்கான், அவனை இங்கே வேலை செய்ய வர்றான், அப்படின்னு தான் அறிவு பேசும். அந்த இடத்துல வர்றான், மனிதா நான் தான் எல்லாம் செய்கிறேன், நான் இல்லாமல் நீ ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த இடத்துல உனக்கு என்ன செய்ய தெரியுமா? நீ நல்லது செய்து விட்டால், நல்லதை நினைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லு. அதே நேரத்தில் பாவத்தை செய்து விட்டால், திட்டி விட்டால் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லு. இப்போ நன்மை பேசி நீ அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சொல்ல உனக்கு ஒழுக்கு 10 கூட்டிகிட்டே போகுது. நன்மை ஒன்று நினச்ச, நல்லது செஞ்சுட்ட, நன்மை கூட்டிகிட்டே போகுது. ஒரு தீமை செஞ்ச, பயந்து உடனே யா அல்லாஹ் தவறாக நான் தீமை செஞ்சுட்டேன், தப்பில் நான் போயிட்டேன், இஸ்திக்ஃபார் செய்யுங்க, எல்லாம் அள்ளி கொடுத்துரும், மன்னிச்சிடும். இல்லையா எழுதா மாதிரி பாவமே செய்த மாதிரி எல்லாம் ஆக்கிடலாம். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய நேரம் பொன்னான நேரம். காலம் கண்ணை போன்றது, நேரம் பொன்னை போன்றது. பொன் கையிலே இருக்கின்ற போது, பொன் கையிலே இருக்கின்ற போது அதனால் பிரயோஜனத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக தொலபாய கிராம்களே, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்கிறது. இந்த பாக்கியம் இதை விட்டு வெளியில் விட்டால் தான் புரியும். இதில் இருக்கும்போது அவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்கிறது. உங்களுடைய பாக்கியத்தை நீங்கள் முற்றுகை வைத்துக் கொள்வதற்கு உங்களுடைய உஸ்தாதுகளை உள்ளத்தில் நேசிக்க வேண்டும். உஸ்தாதை நேசிப்பது உங்களுடைய மார்க்கத்திற்கு
தலைவராக இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் உங்களுக்கு வரும். அவர்களுடைய நேசம் உங்களுக்கு ஒருமையானால் அல்லாஹ்வுடைய நேசம், யாருக்கு அல்லாஹ்வுடைய நேசம் வந்து விட்டதோ பிறகு அவர்கள் பூரண வெற்றியை அடைவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஆகிர் கலாமினா இந்தல் மௌத் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் நமக்கு நாவிலே சொல்ல வைத்து நமக்கு ஒரு பெரிய உதவி செய்கின்றான். அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய ஒரு நன்மை வைத்திருக்கிறான். நன்மைகளை நாம் துருவி ஆராய வேண்டும். அதிலும் முக்கியமாக 2 வஸ்துக்கள் விட்டு செல்லுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரக்துபிக்கும் உங்கள்கிட்ட தரக்துபிக்கும் அம்ரைனி லத்தல்லிது மாத்த மஸ்ஸக்து பிஹிமா கிதாப் அல்லாஹ் வ சுன்னத்து ரசூலில்லாஹ் என்று ஒன்று சொன்னாங்க. இன்னொன்று 2 விட்டு பண்ணி சொன்னாங்க. ஒன்று அல்லாஹ்வுடைய கலாம், 2வது 2 வழிமுறை. இன்னொன்று சொன்னாங்க, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது ஒன்று, உங்கள்கிட்ட பேசாத இருக்கு இன்னொன்று. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது அல்லாஹ்வுடைய கலாம், குர்ஆன் பேசிக்கிட்டே இருக்கு. அது நிறைய வாக்குறுதி கொடுக்குது, நிறைய பசாரத்தை தருது, நிறைய எச்சரிக்கை தருது. முன்னால் சென்று விட்டக்கூடிய விஷயங்களை எல்லாம் குர்ஆன் பேசிக்கிட்டே இருக்கு. நம்மளும் சேர்ந்து கேட்குறோம், பேசுகிறோம், கேட்குறோம். போயிடுச்சு இல்லை, பேசக்கூடிய எனக்கும் அல்லாஹ்வுடைய பயம் வரணும், கேட்கக்கூடிய உங்களுக்கு பயம் வரணும். இந்த பயம் வர்றது தான் உங்களுக்கு என்ன இருக்குது பாயிண்ட். ஒவ்வொரு பொருளுக்கும் 3 தன்மை இருக்குது. மேலே சுற்றக்கூடிய ஃபேனுக்கு 3 தன்மை. ஒன்று ஃபேன் பெயர், 2வது 3 இலை ஒரு 2, 3வது என்ன, அது சுற்றும் போது என்ன கிடைக்கிற கீழே காற்று. அதே மாதிரி தான் காற்று வந்தால் தான் அந்த ஃபேனு மேலே இருக்கும். காற்றே இல்லை, கேட்டி போட்டு புதுசாக போட்டுரும். அந்த களிமா நம்மகிட்ட இருக்குது, உதட்டில் இருக்கா உள்ளத்தில் இருக்கா? உதட்டில் இருந்தால் பேன் சுத்த காற்று இல்லை. களிமா உள்ளத்தில் இருந்தால் பேன் சுத்துது, அருமையான காற்று வருது. அதுபோல் தான் ஹிக்மத் ரசூல் ஹிக்மத்தி மகாபத்துல்லா. நபி என்ன சொன்னாங்க, எவ்வளோ நீ அறிவு இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு ஆற்றல் இருந்தாலும் சரி, எவ்வளவு பதவி இருந்தாலும் எல்லாம் முன்னால் வரவில்லை. உன்னுடைய ரப்பு உனக்கு தருகின்றான். ஒரு ஆளுக்கு பதவி தந்திருக்கிறார் என்றால் கீழே இருக்கவர்கள் அவரை மதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். மாற்றமாக இருக்குமானால் குழப்பத்தில் ஆளாகிறது, நிர்வாகம் சரியாகாது. ஒரு நிர்வாகத்தில் ஒரு தலைமையா கட்டுப்படுங்கள். அவர் நிர்வாகத்துக்கு தெரியவில்லையா சொல்லிக் கொடுங்கள், சொல்லவில்லையா மாற்றிக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நேரத்தை வீணாக்கிவிட வேண்டாம். அசலாக லாஹிரி பாத்தினி என்ற 2 சொல் இருக்கிறது. லாஹிர் என்றால் நாம் பார்க்கக்கூடியது, பாத்தினி என்றால் பார்க்காமலே நினைக்கக்கூடியது. அந்த நினைப்பு என்று சொல்லுவாங்கள்ல, நினைப்பு பொழப்பை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல எண்ணங்கள் வெற்றி தந்துடும், தீய எண்ணங்கள் அவரை பாழாக்கிடும். அதனால் நல்ல எண்ணங்கள் நமக்கு இருக்க வேண்டும், நல்ல சிந்தனைகள் வர வேண்டும். இஜ்திஹாத் செய்ய வேண்டும், பாடத்தில் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு சிலர்களுக்கு 2-3 தடவை ஞாபகம் செய்தால் வந்துவிடும், 10 தடவைக்கு பின்னால் கூட ஞாபகம் வராது. எத்தனை தடவை நீங்கள் லேட்டாக வந்தாலும் அதுக்கான முயற்சிக்கு ஜத்த வஜத மன் ஜத்த வஜத ரசூல் ஹிக்மத்தி மகாபத்துல்லா. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வைத்திருக்கின்றான். அடுத்து இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி லிதல் ஹக்குல் பாரி லிதில் அஸ்ராரி முஹம்மது புகாரி இமாம் லா துஹ்ஸா அஜாயிபஹு வைனத்துல் முதாஹலஹு லா துஹ்ஸா முதாயிஹு வைனத்துல் முதாஹலஹு நிஹரீர சஹீஹுல் புகாரி இமாம் பீமன் ஜலி இஸ்மாயில் வலி இத்ரீவன் நிஹரீர சஹீஹுல் புகாரி இமாம் லா துஹ்ஸா மதாயிஹு வைனத்துல் முதாஹலஹு என்ற இந்த வார்த்தையை நான் மாணவர்களாக உங்களிடத்தில் இருக்கும்போது ஓதிக்கொண்டிருப்போம். அது அந்த காலம். இந்த காலம் நீயு காலம், இது உயர்ந்த காலம். காலத்தில் இதெல்லாம் ஒரு சில நேரத்தை கொஞ்சம் உஷார்படுத்துறதுக்கு. இப்போ எல்லாமே உஷாராக தான் இருக்கிறாங்க. அதனால் உஷாராக இருக்கக்கூடிய நாம் எதில் உஷாராக இருக்க வேண்டும்? பாடமா, பாடத்தில் உஷார். ஒவ்வொன்றிலும் உஷார் என்பது மனிதன் சொல்ற அதிசயம் இன்னொன்று இருக்கிறது. ஒரு மனிதர் வாழுகின்றார், அவர் உயிராக இருக்கின்றார், உள்ளபடி ஒரு மையத்தாக இருக்கிறார். ஒரு மனிதர் வாழுகின்றார், உயிரோடு உயிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
அப்படி என்றால் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய உணர்வு இருப்பவர்கள் உயிர் உள்ளவர்கள், அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்கள் உயிரற்ற மையீட்டுகள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களையும் சிறப்புகளையும் தந்து இறுதியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அவன் பக்கம் செல்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹ் பிஹம்தி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹானல்லாஹ்.